بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. سورة الضحى. யாரு இன்னைக்கு தான் வராங்களோ? சரி, உட்காட்டும். சூரத்துல் துஹாவில் நேற்று ஒரு 3 வசனங்களை நாம் ஓதியிருந்தோம். அந்த 3 வசனங்களுக்கான தஃப்சீரையும் நாம் பார்த்துருந்தோம். இந்த சூரத்துல் துஹா அப்படிங்கிறதுனுடைய வார்த்தைக்கான பொருள் என்பது முற்பகல் என்று சொல்லப்படுகிறது. இது மக்காவில் அருளப்பெற்ற ஒரு சூறாவாகவும் 11 வசனங்களை உள்ளடக்கிய ஒரு சூறாவாகவும் இந்த சூரத்துல் துஹா என்பது இருக்கிறது. இந்த துஹாவை குறித்து வேறு சில செய்திகளையும் நாம் தெரிந்திருந்தோம். முற்பகல் சொன்னால் அதுக்கு எப்படியெல்லாம் நாம் அர்த்தம் கொடுக்குறோம், அதனுடைய அரபியினுடைய வார்த்தை எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதை நேற்றைய பாடத்தில் நாம் தெரிந்திருந்தோம் இல்லையா? இன்றைக்கி இந்த சூரத்துல் துஹா உன்னுடைய சூறா இறங்கப்படுவதற்கான பின்னணி என்ன? ஏன் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை இறக்குனா? இந்த சூறாவில் ஏன் அல்லாஹ் காலை பொழுதின் மீது சத்தியமாக, இருளின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை கைவிடலை, அல்லாஹ் உங்களை மேலே கோபப்படலைன்னு ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் 11 வசனங்களுக்கான தஃப்சீரையும் இன்றைக்கி நாம் என்ன செஞ்சு கொள்வோம், தெரிந்து கொள்வோம். இந்த சூறா இறங்குவதற்கான மிகப்பெரிய ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சில நாட்களாக இறை செய்தி வஹியை அல்லாஹ் தஆலா கொடுக்காமலே இருந்தான். வஹியை என்ன செய்யாமலே இருந்தான்? கொடுக்காமலே இருந்தான். இப்படி அல்லாஹ் தஆலா வஹியை கொடுக்காம இருந்ததுனால மக்காவில் இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனம் செய்யவும், கேலி செய்யவும், கிண்டல் செய்யவும் தொடங்கினாங்க. அவங்க கேலி செய்யும்போது, கிண்டல் செய்யும்போது ஒரு பெண்மணி, இறை நிராகரிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, நபியே நாயகமே, உங்களுடைய ஷைத்தான் உங்களை கைவிட்டு விட்டான். அதாவது ரசூலுல்லாஹ் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா பெருமானாரால் தஹஜ்ஜத்து தொழுகைக்கு எந்திரிக்க முடியலை. அந்த அளவுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடியாமல் இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வஹி இறை செய்தியும் வரலை. பொதுவாக அப்படி தானே, யார் எப்போ எந்த நேரத்தில் தாழ்வாங்க, அவங்கள இழிவு சொல்லுக்கு ஆளாக்கலான்னு சொல்லி உலகம் எப்போதுமே காத்து கொண்டே இருக்குமா இல்லையா? இப்போ ரசூலுல்லாஹ்க்கு உடம்பு சரியில்லாமல் போனது முஸ்லீம்களுக்கு மத்தியில் மிக மன உளைச்சலை கொடுத்தது. ஆனால் அதே நேரத்தில் எதிரிகளுக்கு மத்தியில் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. மாட்டேங்குதுங்களா? என்ன இவர் அல்லாஹ்வுடைய தூதர், இவர் என்ன சொர்க்கத்து தலைவர், இவருக்கு என்ன இப்படி நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை ஏளனம் செஞ்சு என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. அதே நேரத்தில் வஹியும் என்ன செய்யலை, ரசூலுல்லாஹ்வுக்கு வரலை. உடனே ஒரு பெண் வந்து என்ன செஞ்சாங்க பாருங்கள், உங்களுடைய அல்லாஹ்னு அவ சொல்லலை, என்ன சொன்னா, ஷைத்தான் சொன்னான். அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க, ஷைத்தான் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய ஷைத்தான் என்ன செஞ்சுட்டா, அவங்கள கைவிட்டுட்டான் பார்த்தீங்களா? இதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஒரு பொய்யான ஒரு இதில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் என்ன செஞ்சாங்க வந்து சொன்னாங்க. அது யார் அப்படின்னு சொன்னால், அபூ லஹபினுடைய மனைவி உம்மு ஜமீலா தான் அந்த பெண் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு. அவங்களுடைய முழு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் அர்வா பின்த் ஹர்ப் என்பதாகும். இவங்க
அபூ சுஃபியான் அவர்களுடைய சகோதரியாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராத செய்தியை கேள்விப்பட்டு நேராக ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இப்படி ஒரு விஷயத்தை இந்த உம்மு ஜமீல் என்பவங்க சொன்னதாக ஃபத்ஹுல் பாரி, உம்தத்துல் காரிங்கிற நூல்களில் என்ன செய்யப்படுது, பதிவு செய்யப்படுது. இன்னும் ஒரு சில அறிவிப்புகளில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால, இந்த காரணத்துக்கு தான் வஹி வரல, இந்த காரணத்துக்கு தான் வஹி வரல அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் தஆலா கொஞ்ச நாளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த இறை செய்தியுமே என்ன செய்யலை, கொடுக்கல. இப்படி ரசூலுல்லாஹ்க்கு இறை செய்தி கொடுக்கலன்னு உடனே மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா இறை வைப்பாளர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, பாருங்க முஹம்மதே, உங்களுடைய இறைவன் உங்களை கைவிட்டு விட்டான், உங்களுடைய சமுதாயத்தை உங்களுடைய இறைவன் கைவிட்டு விட்டான், அவ்வளவுதான், உங்களுக்கு இனி இறை செய்தி வராது, நீங்கள் இனிமேல் இப்படியே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் மக்கள் எல்லாரும் எங்களை தேடி தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லி எல்லா இறை வைப்பாளர்களும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. நாளுங்குதுங்களா, அது பேசுறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகுந்த கவலைக்கும் ஆழ்ந்த சோகத்துக்கும் உள்ளாக்கப்பட்டாங்க. அப்பந்தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, இந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்குனா. என்ன வசனம்? வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபியே நாயகமே, இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, உங்களுடைய ரப்பு உங்களை என்ன செய்யல, கைவிடவில்லை, அவன் உங்க மேல கோபித்து கொள்ளவும் இல்லை. இப்படி எல்லாரும் வந்து பேசினாங்களா இல்லையா? இது ரசூலுல்லாஹ்க்கு மனசில் என்ன தோணிருச்சுன்னா, நாம் எதுவும் தவறு செஞ்சிட்டோமோ, அல்லது நாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத எதுவும் வார்த்தைகளை பேசியிருப்போமோ, நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் மனசளவில் ரொம்ப ஒரு வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. பொதுவாக நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு நாம் நல்லவர்களாக வாழும்போது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி வரும்போது நாம் என்ன நினைப்போம், நம்ம அல்லாஹ் நம்ம சோதிக்கா நினைப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைப்போம், நான் யாருக்கு என்ன செஞ்சேன், நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே, நான் எந்த பாவமும் பண்ணலையே, நான் முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்காக தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு சோதனை கொடுத்துருக்கான்னு நம்ம நினைப்போமா இல்லையா? இப்போ ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நாம் என்ன செஞ்சோம், அல்லாஹ் ஏன் நம்ம மேலே கோபிக்கணும், ஏன் இறை செய்திகள் அல்லாஹ் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வருத்தப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் அளிக்கும் வண்ணத்தில் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை என்ன செஞ்சான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொன்னான். இதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு முறை வஹி நிப்பாட்டப்பட்டுச்சு. வழங்குதா? அது எப்போ நிப்பாட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து யகூதிகள் வந்து 3 கேள்வியை கேட்பாங்க. ஒன்று, உயிர்னா என்ன, ரெண்டாவது, உலகத்தையே சுற்றி வந்த மனிதர் யார், உலக ஆட்சி கொடுக்கப்பட்ட மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விதமான கேள்வி கேட்பாங்க. வழங்குதா? அதில் 2 கேள்வி நல்ல ஞாபகத்தில் இருக்குது. ஒன்று உயிர்னா என்ன, இன்னொன்று உலகத்தை சுற்றி வந்த மனிதர் யார் அப்படிங்கிற ஒரு 3 கேள்வியை கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. அது அவங்க போயிட்டு மறுநாள் வருவாங்க. மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு பதில் இருக்காது. திரும்ப போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்கன்னு நாள் கடந்துக்கிட்டே போகுது. அல்லாஹ்ட்ட இருந்து எந்த வஹியும் வரல. ரசூலுல்லாஹ் எப்படி தான், ரசூலுல்லாஹ் வந்து வஹி வந்தால் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய முடியும், எதையுமே சொல்ல முடியும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யுஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மன இச்சையின்படி எந்த ஒரு வார்த்தையும் நபி அவர்கள் பேசுவதில்லை. எதை நாம் வஹியாக அறிவிக்கிறோமோ அதை மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனில் தெளிவுபடுத்தி சொல்கிறான். அப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லணும்னு சொன்னால் அல்லாஹ் வஹியை கொடுத்தா தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல முடியும், பதில் சொல்ல முடியும். விளங்குதுங்களா? அந்த பதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கியாமத் நாள் வரையிலும் அந்த கேள்விக்கான பதிலாக அது நிலைத்து இருக்கணும்னு சொன்னால் அது குர்ஆனினுடைய வசனங்களாக இறங்கினா மட்டும்தான் அது நிலைத்து என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஆனால் ரசூலுல்லாஹ்
நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கேள்வி கேட்டவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், மக்கா நகர்லையும் மக்காவை சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் மதீனாவை சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் முடிந்த அளவிற்கு அரபு தேசம் முழுக்க ரசூலுல்லாஹ் ஒரு பொய்யான நபி அப்படிங்கிற விஷயத்த எல்லா பக்கமும் பரப்பிட்டாங்க. வழங்குதா? ஏன்னா அந்த 3 கேள்விக்கும் பதில் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஒரு உண்மையான நபிக்கு மட்டும்தான் தெரியும். வழங்குதா? வேதத்தை படிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? தெரியும். அப்போ ரசூல்லா இதுக்கு பதில் சொல்லாதனால எல்லா பக்கமும் ரசூல்லா பொய்யானவர் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பரப்பிட்டாங்க. இதனால் ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மன வருத்தத்துக்கும் ரொம்ப சிரமத்துக்கும் என்ன செஞ்சாங்க? ஆளாக்கப்பட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமை நம்ம ஓதக்கூடிய சுன்னத்தான சூரத்துல் கஹ்ஃப் இருக்கா இல்லையா, அந்த சூறாவை அல்லாஹ் இறக்குறான். மறக்குதுங்களா? அந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி அந்த கேள்விகளுக்கான அனைத்து பதில்களையும் அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொன்னால், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நாளைக்கு செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் என்ன சொல்லாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த ஒரு உபதேசத்தையும் அல்லாஹ் தஆலா சொன்னான். இப்படி ஒவ்வொரு தடவையும் வஹி நிப்பாட்டப்படும் போது இணை வைப்பாளர்கள் மிகுந்த சந்தோஷத்துக்கு ஆளானாங்க. ரசூலுல்லாஹ்வை ரொம்ப பழித்து பேசினாங்க. முஸ்லீம்கள் ரொம்ப நெருக்கடிக்கும் மிகுந்த கவலைக்கும் ஆளாக்குனாங்க. அப்படி ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் வஹியை நிப்பாட்டிட்டு அடுத்த மறு வஹியை கொடுக்கும்போது அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்லியே ரசூலுல்லாஹ்க்கு ஆறுதல் சொல்லி என்ன செஞ்சான்? வஹியை கொடுத்தான். நடக்குதுங்களா? அப்படி அருளப்பட்ட ஒரு சூறாவாகத்தான் இந்த துஹாவினுடைய சூறா இருக்கிறது. இந்த சூறாவில் இம்மையை பற்றியும் மறுமையை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறுமை நாளில் கொடுக்கப்படக்கூடிய நியாமத்துகளை பற்றியும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? ரொம்ப விரிவான முறையில் சொல்லி காமிக்கின்றான். அப்போ 3 சூறாவுக்கான தஃப்சீரை நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று வல்லுஹா, முற்பகலின் மீது ஆணையாக. முற்பகல்னா என்ன, முற்பகலுடைய மதிப்பு என்ன, முற்பகலுடைய வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம முந்தானத்து சொல்லியிருந்தோம். முந்தானத்தை நடத்தணும். வழங்குதா? அடுத்து வல்லைலி இதா சஜா. சஜான்னு சொன்னால் நல்லா மனிதர்கள் எல்லாரும் அடங்கக்கூடிய இரவுன்னு அர்த்தம். வல்லைல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இரவுன்னு அர்த்தம். இதா சஜான்னு சொன்னால் மக்கள் எல்லோரும் அடங்கக்கூடிய அந்த இரவின் மீது சத்தியமாக அப்படின்னு சொன்னால் நல்லா நைட் ஒரு 10 மணி 10:30 மணி இருக்கா, நல்ல இருள் வழங்குதுங்களா, அந்த இருளின் மீது சத்தியமாகன்னு அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? மா வத்தாக்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை கைவிடவில்லை. மா வத்தாக்க ரப்புக்க வமா கலா, இன்னும் அல்லாஹ் உங்கள் மேலே கோபப்படவும் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தஆலா கைவிடவே இல்லை. பத்ரு போர் இஸ்லாத்தினுடைய முதல் போர் இருக்கா இல்லையா, அல்லாஹ் கைவிடலைன்னு சொன்னால் எந்த இடத்துலலாம் கைவிடலை. ரசூலுல்லாஹ்க்கு எந்த இடத்துலலாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் உபகாரம் இருந்தது. பத்ரு போர் இருக்குல்லம்மா, இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 மாதத்தில் நோன்பு வந்துடும். இன்னும் 2 மாதத்தில் நோன்பு வந்துடும். அடுத்த மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ரஜபு தொடங்குது. ரஜபு, ஷாபான், ரமலான் வழங்குதா? இந்த 2ஆம் தேதியிலிருந்து நீங்கள் ஒரு துவாவை அதிகமாக அல்லாஹ்ட்ட கேட்கணும். என்ன துவா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான் வ பல்லிகுனா ஷஹர ரமலான் அப்படிங்கிற துவாவை என்ன செய்யுங்க? அல்லாஹ்ட்ட அதிகமாக கேளுங்க. ரசூலுல்லாஹ் ரஜபு மாதம் பிறந்ததுலேருந்து நோன்பு பிறை பார்ப்பது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த துவாவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான் வ பல்லிகுனா ஷஹர ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய், ரமலான் மாதத்தை எங்களை நீ அடைய செய் அப்படிங்கிற அந்த துவாவை அதிகமாக கேளுங்க. அப்போ பத்ரு போர் இருக்கா இல்லையா, இந்த பத்ரு போருங்கிறது ரமலானுடைய மாதத்தில் நடந்த போராக இருக்குது. சஹாபாக்கள் நோன்பு வைத்த நிலையில் இருக்கிறாங்க, எண்ணிக்கையால் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க, படை பலத்தால் ரொம்ப பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க, ஆயுத பலத்தால் பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க, வாகன பலத்தால் பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க, உடல் சக்தியால் பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க, போரினுடைய நுணுக்கங்கள் தெரியாத நிலையில் பலகீனமானவர்களாக இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே பலகீனம், எல்லாமே என்னதுதான்? பலகீனம்தான். ஒன்று மட்டும்தான் பலமாக இருந்தது, அவங்கள்ட்ட இருந்த ஈமான். அவங்கள்ட்ட இருந்த ஈமான் மட்டும்தான் எதுவாக இருந்துச்சு? பலமானதாக இருந்தது. மற்றபடி எல்லாமே எப்படி தான் இருக்குது? பலகீனமாகத்தான் இருக்கு. அந்த பலகீனமானவர்கள் தான் பலமான 1000 பேர்களை வீழ்த்தினாங்க. பலமான எத்தனை பேரை வீழ்த்தினாங்க?
1000 பேருக்கும் எதிரிகள்ல படைபலம் இருந்தது, ஆயுத பலம் இருந்தது, வாகன பலம் இருந்தது, உணவு பலம் இருந்தது, கவச பலம் இருந்தது, எல்லா பலமும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனா 1000 பேர் வீழ்த்தினாங்கன்னா அல்லாஹ்தால எப்படி ரசூலுல்லாஹ் கை கொடுத்தான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, நீங்க பத்ர் போர்ல அன்தும் அதில்லா, நீங்க ரொம்ப குறைவானவர்களாக நீங்க இருந்தீங்க, நான் 5000 மலக்குமார்களை உங்களுக்கு இறக்கி நான் உதவி செய்யலையா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் கேட்குறான். வழங்குதா? அப்போ அல்லாஹ் எப்படி கைவிடாமல் ரசூலுல்லாஹ் பத்ரில் என்ன செஞ்சான்? காப்பாற்றினான். உஹதில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி வந்து திரும்ப முஸ்லீம்களுக்கு வெற்றியும் இல்லாமல் எதிரிகளுக்கு வெற்றியும் இல்லாமல் ஒரு போர் சமநிலையில் முடிஞ்ச அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கை கொடுக்கலையா? மக்காவாசிகள் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கும் போது அல்லாஹ் உங்களை கைவிடாமல் உங்களுக்கு உணவை கொடுக்கலையா? எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் உங்களை கைவிடாமல் இருந்தான். அதுக்கு நிறைய வரலாறுகளை தப்சீர்கள் என்ன செய்கிறாங்க? எழுதுகிறாங்க. மாளுக்குதுங்களா? எவ்வளோ இக்கட்டான நேரங்களில் ரசூலுல்லாவை அல்லாஹ் கைவிடாமல் காப்பாற்றினான். அதில் குறிப்பாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போகிறதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ்வினுடைய வீடை எதிரிகள் முற்றுகையிட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியே வந்தால் ரசூலுல்லாவை கொன்னுறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க? எல்லாருமே இருக்கிறாங்க. மாளுக்குதுங்களா? ரசூலுல்லாஹ் வீட்டை சுற்றி யார் நிற்கிறா? எதிரிகள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டை சுற்றி யார் நிற்கிறா? எதிரிகள் நிற்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டு வெளியே வராங்க. ரசூலுல்லாஹ் வெளியே வந்தது எதிரிகளுடைய கண்ணுக்கே தெரியல. என்ன ஆயத்தை ஓதுறாங்க? வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ அக்ஷைனாஹும் சத்தன் ஃபஹும் லா யுப்ஸிரூன் அப்படிங்கிற அந்த ஆயத்தை ஓதுனாங்க. ரசூலுல்லாஹ் ஓதிட்டு வெளியே வராங்க. எந்த எதிரியினுடைய கண்ணுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உருவம் தென்படவே இல்லை. யாருடைய உருவம் தென்படலை? அப்போ அல்லாஹ் அந்த இடத்துல கைவிடாமல் ரசூலுல்லாவை காப்பாற்றினானா இல்லையா? அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில் போய் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லை. அவங்களுக்கு பதிலாக அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு அலி தான் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எதிரிங்க எல்லாரும் ரசூலுல்லாஹ் போன தடத்தை தேடி, ரசூலுல்லாஹ் போன இடத்த தேடி அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குகையில் போய் ஒளிஞ்சிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிடறாங்க? ஒரு குகையில் போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போய் ஒளிஞ்சிடுறாங்க. சவுர் குகையில் போய் என்ன செஞ்சிடறாங்க? ஒளிஞ்சிடுறாங்க. அப்போ எதிரிகள் எல்லாம் அந்த குகையை வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த குகையில் ஆள் நடமாட்டம் இல்லாத அளவுக்கு என்னவெல்லாம் இருக்குமோ அந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் செஞ்சான். எப்படி செஞ்சான்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா அந்த குகைக்கு பக்கத்தில் புறாவினுடைய கூண்டுகள் அல்லாஹ் வச்சான். புறாக்களுடைய முட்டைகள் அல்லாஹ் வச்சான். அந்த குகையில் சிலந்தியை விட்டு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? வலை பின்ன வச்சான். சிலந்தியை விட்டு என்ன செஞ்சான்? வலை பின்ன வச்சான். நாவரணி இப்போ ஒரு பாட்டில் படிப்பாரா இல்லையா? என்ன படிப்பார்? ஊதினால் பறக்கும் சிலந்தி வலை நபி காவல் உதவினாய் உனக்கும் ஈடுமில்லை. அப்படியானே? ஊதுனா பறந்து போகக்கூடிய ஒரு சிலந்தி வலை இருக்கா இல்லையா? அந்த சிலந்தி வலையை வச்சு நீ யாருக்கு பாதுகாப்பு கொடுத்த? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தான். இப்போ அந்த இடத்துல அல்லாஹ் கைவிடலை இல்லையா ரசூலுல்லாவை? விளங்குதா உங்களுக்கு? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பல இடங்கள் அல்லாஹ் தஆலா கைவிடாமல் காப்பாற்றினா. அல்லாஹ் தான் சொல்கிறான், நபியே நாயகமே, உங்களுடைய ரப்பு என்னைக்கும் உங்களை கைவிட்டதே இல்லை, அல்லாஹ் என்னைக்கும் உங்கள் மேலே கோவப்பட்டதும் இல்லை நாயகமே. அவங்க சொல்கிறதையெல்லாம் போட்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க? மன வருத்தப்படாதீங்க. அல்லாஹ் ரசூலுல்லாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஆயத்து போதுமானது. அப்படிதானே? தன்னுடைய நேசர், தன்னுடைய நபி வருத்தப்படுவது அல்லாஹ்வுக்கு வந்து என்ன செய்யுது? வருத்தத்தை ஏற்படுத்துது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்கு என்ன சொல்கிறான்? ஆறுதல் சொல்கிறான். நபியே நாயகமே, நீங்கள் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலல் ஆகிரத்து இன்னும் லல் ஆகிரத்து கைருல்லக மினல் ஊலா. நபியே நாயகமே, நிச்சயமாக உமக்கு இம்மையை விட மறுமையே சிறந்ததாகும். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன சொல்கிறான்? நபியே நாயகமே, இந்த உலகத்தில் உங்களை மக்கள் இப்படி பேசினாலும், உங்களுக்கு இவ்வளோ சிரமங்கள் கொடுத்தாலும், நீங்கள் இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் இன்னலுக்கும் இடையூறுக்கும் அவமானங்களுக்கும் சித்திரவதைக்கும் நீங்கள் ஆளாக்கப்பட்டாலும் கூட இந்த உலகத்தை விட உங்களுக்கு சிறந்தது எதுதான்? மறுமை தான். எல்லா மூமீன்களுக்கும் எதுதான்? வலல் ஆகிரத்து கைருல்லக மினல் ஊலா. நபியே நாயகமே,
வ இன்னும் லல் ஆகிரத்து மறுமை என்பது கைருன் சிறந்ததாக இருக்கும் லக்க உங்களுக்கு மினல் ஊலா முந்தியதை விட, முந்தியதுன்னு சொன்னால் இந்த உலகம் வழங்குதுங்களா, முந்திய இந்த உலகத்தை விட உங்களுக்கு எதுவே சிறந்ததாக இருக்கும், மறுமையே சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காமிக்கிறான். அப்போ மறுமை வாழ்வு என்பது எந்த அளவிற்கு மேன்மைக்குரியதாக சிறப்புக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதிர்பார்க்காத, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுடைய சிந்தனையும் எந்த ஒரு மனிதனுடைய கற்பனையும் யோசித்து பார்க்காது இருக்கக்கூடிய ஒரு உலகம்தான் மறுமையினுடைய உலகம். வழங்குதா? இந்த உலகத்தில் நமக்கு பசி இருக்குது, மறுமையில் பசி கிடையாது. சொர்க்கத்தில் பசிக்குமா? பசிக்காது. இங்கே நமக்கு தூக்கம் இருக்குது, சொர்க்கத்தில் தூக்கம் இருக்கா? இல்லை. இங்கே நமக்கு நோய் இருக்குது, சொர்க்கத்தில் நோய் இருக்கா? சொர்க்கத்தில் நோய் இருக்கா? கிடையாது. இங்கே நமக்கு இன்பம் துன்பம் இருக்குது, ஆனால் சொர்க்கத்தில் துன்பம் கிடையாது. எது மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும்? இன்பம் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும். இங்கே நமக்கு சண்டைகள் சச்சரவுகள் கோபங்கள் இருக்குது, மறுமையில் எது இருக்காது? சொர்க்கத்தில் எது இருக்காது? சண்டைகள் சச்சரவுகள் கோபங்கள் என்ன செய்யாது? இருக்காது. வழங்குதுங்களா? இங்கே நமக்கு நோய் இருக்குது, நொடி இருக்குது. இங்கே உலகத்தில் நமக்கு எல்லாமே மைனஸாக இருக்குது. உலகத்தில் எல்லாமே என்னதான்? நமக்கு மைனஸ் தான். மறுமை வாழ்வு தான் நமக்கு என்னதுங்க? முழுக்க ப்ளஸ்ஸான வாழ்க்கையாக என்ன செய்து இருக்குது. எல்லாருக்கும் எது தாங்க சிறந்தது? உலகத்தை விட எது தான் சிறந்தது? மறுமை தான் சிறந்தது. இங்கே மரணம் இருக்குது, மறுமையில் மரணம் இல்லை. இங்கே நாட்கள் கணக்கு இருக்குது, மறுமையில் நாட்கள் கணக்கு இல்லை. இந்த உலகத்தில் எதுவெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருக்கோ அப்படி இடையூறாக இருக்கக்கூடிய எதுவுமே உங்களுக்கு மறுமையில் கிடையவே கிடையாது. மறுமை என்பது சுதந்திரமானது, சொர்க்கம் என்பது விசாலமானது, சொர்க்கத்தினுடைய நியாமத்துகள் என்பது குறையாதது. இந்த உலகத்தில் எல்லாமே என்ன செய்யும்? குறையும். அப்படிதானே? நம்மளுடைய வயசு கூட கூட நம்மளுடைய ஆயுள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நம்ம வயசு கூட கூட எது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு? ஆயுள் குறைந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து விட்டு அதை செலவு செய்தால் அந்த பொருளாதாரம் என்ன செய்யுது? என்ன செய்யுது? குறையுதா இல்லையா? குறையுதா இல்லையாம்மா? உறவுகளுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல சரியான முறையாக வைக்கணும்னு சொன்னால் உறவுகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. உலகத்தில் எல்லாமே என்ன செய்யும்? குறையும். ஆனால் மறுமையில் எதுவுமே குறையாது. எடுக்க 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 வந்து கொண்டே இருக்கும் அந்த மறுமை நாளில் சொர்க்கத்தில். அப்போ அதுதான் சிறந்தது. அப்போ அந்த சிறந்த வாழ்வுக்கான வாழ்க்கையை நாம் இங்கே என்ன செய்யணுங்க? வாழணும். சிறந்த வாழ்வுக்கான வாழ்க்கையை நாம் என்ன செய்யணுங்க? வாழணும். ஆனால் நம்ம சிறந்த வாழ்வுக்கான வாழ்க்கையை நம்ம இங்கே என்ன செய்கிறதில்ல? வாழ்கிறதில்ல. அப்போது சிறந்த ஒரு வாழ்க்கையை நம்ம பெறுவதற்கு இந்த உலக வாழ்க்கையை நாம் விட்டு கொடுக்கவும் தயார் நிலையில் இருக்கணும். இல்லைங்களா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாயகமே, வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கையே சிறந்ததாக இருக்கிறது. விளக்குதுங்களா? ரசூலுல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை அதனால தான் ரொம்ப என்ன செஞ்சாங்க? இந்த உலக வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிதும் விரும்பாதவர்களாகவே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆயத்துக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி என்ன செய்கிறாங்க? ஆதாரமாக பதிவு செய்கிறாங்க. இது திருமதியில் முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குண்டு விரிக்கிறதுக்கு படுக்கைக்குன்னு ஒரு பாய் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பாயில் தான் என்ன செய்வாங்க? படுத்து உறங்குவாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உறங்கி எந்திரிச்சு வரும்போது ரசூலுல்லாஹ்வுடைய விலா எலும்பு புறத்தில் அந்த பாயினுடைய தடயங்கள் அப்படியே என்ன செஞ்சிருந்துச்சு? பதிஞ்சிருந்துச்சு. வழங்குதுங்களா? பாயினுடைய தடயம் இருக்கா இல்லையா? அந்த தடயங்கள் அப்படியே பதிஞ்சிருந்துச்சு. இதை பார்த்துட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க, நபியே நாயகமே, நீங்கள் என்ன செய்கிறீங்க?
இவ்வளோ கஷ்டத்தில் இந்த பாயில் நீங்கள் படுத்து உறங்கணுங்கிற அவசியம் இல்லையே, எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லியிருந்தா இந்த பாய்க்கு மேலே மிருதுவான ஒரு ஆடையை நாங்கள் விரிச்சிருப்போமே, உங்கள் உடம்புகளில் இப்படி தடயங்கள் படாதே, உங்கள் உடம்புக்கு வலி ஏற்படாதே அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை தோழர்களே, இந்த உலகம் என்பது ஒரு மரத்தின் அடியில் கொடுக்கப்படக்கூடிய நிழலை போன்றுதான். நிழலுக்காக நான் ஒதுங்கியிருக்கின்றேன், பின்னால் ஒரு நாள் இந்த நிழலை விட்டு நான் திரும்பி விடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளோ சுருக்கமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த உலக வாழ்க்கைங்கிறது என்னதுங்க? ஒரு மரத்தினுடைய நிழலை போன்றுதான். நிழலுக்கு போன இடத்துல ரொம்ப நேரம் போய் நிற்போமா? நாம நிற்போமா? நிற்க மாட்டோம். கொஞ்ச நேரம் நின்றுட்டு என்ன செஞ்சிருவோம்? நகண்டு போயிடுவோம். அது மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை ஒரு மரத்தினுடைய நிழலை போன்றதா. இதில் நான் ரொம்ப நேரம் நிற்க போகிறதில்ல. நான் கூடிய சீக்கிரத்தில் என்ன செஞ்சிருவேன்? மீளாத, தீராத, அழியாத, கற்பனைக்கு அப்பாற்பட்ட அந்த உலகத்துக்கு நான் திரும்ப இருக்கிறேன். அதனால் ஒதுங்கி நிற்கிற கொஞ்ச நேரத்தில் போய் நான் சொகுசாக வாழ்கிற எந்த நிபந்தனையும் எனக்கு இல்லை. அப்படியே நம்ம நிழலுக்குன்னு போய் ஒதுங்குற இடத்துல எனக்கு நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை வாழ நம்ம நினைப்போமா? போகிற வழியில் உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்குவோமே, நாம் வீட்டுக்கு வரோம். எங்கே வரோம்? வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வரோன்னு வச்சுக்குவோம். வீட்டுக்கு வரும்போது என்ன செய்கிறோம்? நம்ம வீட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு, உணவுப் பொருட்கள், நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல எல்லாமே நிறைய வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வரோம். வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன செய்கிறோம்? வாங்கிட்டு வரோம். வர வழியில் ஒரு மழை பெஞ்சதுனாலையோ அல்லது கடுமையாக வெயில் அடித்ததுனாலையோ அல்லது ஒரு களைப்பாக இருந்ததுனாலையோ ஒரு மரத்தடியில் போய் நம்ம என்ன செய்கிறோம்? உட்காடுறோம். ஒரு மரத்தடியில் போய் என்ன செய்கிறோம்? உட்காருதோம். மரத்தடியில் போய் உட்காந்துட்டு அங்கே நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் நம்ம அந்த மரத்தடியில் வச்சு நம்ம பயன்படுத்திடுவோமா? பயன்படுத்த மாட்டோம். என்னதான் செய்வோம்? அதை அப்படியே வீட்டுக்கு தான் கொண்டு என்ன செய்வோம்? வீட்டில் வச்சா நம்ம என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். அது மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கைங்கிறது உங்கள் கையில் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருக்காங்கிறாண்டி நீ எல்லாத்தையும் நீ சொகுசாக வாழ்னு நினைச்சிட முடியாது. நீங்கள் நினச்சிட முடியாது. எப்படி அந்த மரத்தடியில் எப்படி நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தாமல் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்களோ அது மாதிரி இங்கே சில விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் விட தான் ஆகணும். எல்லாத்தையும் நீங்கள் சொகுசாக வாழணும்னு நீங்கள் நினைச்ச முடியாது, நினைக்க முடியாது. இந்த உலக வாழ்க்கைங்கிறது அப்படியே கடந்து போகக்கூடியது தான். அப்போ இந்த நம்ம கொண்டு வர பொருட்களை நம்ம நன்மையாக என்ன செஞ்சுக்கலாம்? வச்சுக்கலாம். நன்மையை சம்பாதிக்க தான் இங்கே வாரோம். அப்படி சம்பாதிக்க வந்த இடத்துல நம்ம ஒதுங்கக்கூடியது தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. அப்படி ஒதுங்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் எல்லா நன்மையும் பாழா போகிற மாதிரி இந்த உலகத்துலேயும் நம்ம வாழ்ந்துட்டோம்னு சொன்னால் வீட்டில் போய் எப்படி எதையுமே நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியாதோ அது மாதிரி கபருக்கு போய் நம்மளால் சொர்க்கத்துக்கே போக முடியாது. இப்போ வழங்குதுங்களா? அப்போ அந்த ஒரு வரலாற்று செய்தியை தஃப்சீர் இப்னு கஸீரில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு விஷயத்தை சொன்னார். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னால், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அடுத்த ஆயத்தை பாருங்கம்மா. வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நபியே நாயகமே, இன்னும் உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு வழங்கும் போது நீங்கள் திருப்தி அடைந்து கொள்வீர்கள். வல சௌஃப, அப்போது, யுஅதீக, உங்களுடைய ரப்பு வழங்கக்கூடிய அப்போது, ஃபதர்தா, நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். வழங்குதுங்களா? என்னத்தை அல்லாஹ் கொடுப்பான்? மறுமை நாளில் கொடுக்கறத பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இங்கே எதை பற்றி பேசுகிறான் அல்லாஹ் தஆலா? மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சில அற்புத விஷயங்களை கொடுப்பான். அப்படி அற்புத விஷயங்களை கொடுக்கும்போது நபியே நாயகமே நீங்கள் அதை என்ன செய்வீங்க? பொருந்திக் கொள்வீங்க. அதை கொண்டு நீங்கள் திருப்தி அடைவீங்க. அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான். வழங்குதா? இந்த உலகத்தில் உங்களுக்கு திருப்தி இல்லாத எத்தனையோ நாட்கள் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் கழிஞ்சிருக்கா இல்லையா? எதிரிகளால் கொடுக்கப்பட்ட துன்பங்கள், நோய்களால் ஏற்பட்ட அவதிகள், குடும்பத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் சிரமங்களில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்ளும்படியான சில விஷயங்களை வழங்குவான். அது என்னெல்லாம் வழங்குவான் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இறுதியாக அனுப்பப்பட்ட சமுதாய மக்கள் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் தான். உலகத்தில் இறுதியாக அனுப்பப்பட்ட சமூகம் யார் தான்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் தான். ரசூலுல்லாஹ் நாளைக்கு மறுமை நாளில் திருப்தி கொள்ளும்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னால், இந்த உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா முதல் இடத்தை கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
தோன்றப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் இறுதி சமுதாயம், ஆனால் மறுமையிலே நீங்கள் தான் முதல் வரிசையில் நிற்பீங்க. நமக்கு பின்னாடி தான் மற்ற சமுதாய மக்கள் என்ன செய்வாங்க, நிற்பாங்க. மறந்துங்களா? ஆத நபியினுடைய சமுதாயம், நூஹ நபியினுடைய சமுதாயம், ஈசா நபியினுடைய சமுதாயம், மூசா நபியினுடைய சமுதாயம்லாம் உலகத்தில் தோன்றும் போது வேணும்னா நமக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கலாம், தோன்றிருக்கலாம். ஆனால் மறுமையில் இவங்கெல்லாம் யாருக்கு பின்னாடி தான் நிற்பாங்க, உம்மத்தே முஹம்மதியாவுக்கு பின்னாடி தான் என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அப்போ அதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்தி அடைந்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா பரிந்துரை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். மறுமை நாளில் அல்லாஹ் கொடுப்பேன்னு சொல்கிறானா இல்லையா? அதில் முதல் விஷயம் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் பரிந்துரை செய்யக்கூடிய பாக்கியம். நம்ம எந்த ஹதீஸில் படிச்சிருக்கிறோம்? அதை ரியாது சாலிஹீன் படிக்கும்போது படிச்சிருக்கோமோ? ஆதம் நபிகிட்ட எல்லாரும் போவாங்க, ஆதம் நபி அனுப்பிவிடுவாங்க, நூஹ் நபிகிட்ட வருவாங்க, நூஹ் நபி இப்ராஹிம் நபிகிட்ட அனுப்பிவிடுவாங்க, இப்ராஹிம் நபி ஈசா நபிகிட்ட அனுப்பிவிடுவாங்க, ஈசா நபி மூசா நபிகிட்ட அனுப்பிடுவாங்க, கடைசியாக யார்கிட்ட வருவாங்க, எல்லாரும் சேர்ந்து. படிச்சிருக்கோமா இல்லையா அந்த ஹதீஸு? ஞாபகம் இருக்கா இல்லையாம்மா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆனால் எங்கே படிச்சுன்னு தெரில, எந்த கிதாபில் படிச்சுன்னு தெரியலையா? சரி, அல்லாஹ் தஆலா அப்போ அந்த பரிந்துரை செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கா இல்லையா? அதை யாருக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அப்போ அதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்தி அடைந்து கொள்வார்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹவுலல் கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நீர் தடாகத்தை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா எதை கொடுப்பான்? ஹவுலல் கௌசர்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு நீர் தடாகத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த நீர் தடாகம் என்பது அதனுடைய நீளமும் அகலமும் ஒரு கணக்கிலே இட முடியாத அளவுக்கு நீளமும் அகலமும் கொண்டதாக இருக்கும். அதனுடைய கரை பகுதிகள் எல்லாம், அதனுடைய கரை பகுதி இருக்கா இல்லையா, அந்த கரை பகுதிகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா முத்து கலசங்களால் அல்லாஹ் தஆலா அலங்கரித்திருப்பான். அந்த நதியினுடைய அந்த நீரினுடைய நறுமணம் என்பது கஸ்தூரியுடைய வாசத்தை போன்று இருக்கும். உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த வாசனை பொருட்கள் ரெண்டு தான், ஒன்று அம்பரு, இன்னொன்று கஸ்தூரி. ஒன்று அம்பரு, இன்னொன்று கஸ்தூரி. வழங்குதுங்களா? அம்பர் அப்படிங்கிறது ஒரு மீனினுடைய கழிவிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு நறுமண பொருள். கஸ்தூரிங்கிறது அந்த கஸ்தூரி மான் இருக்கா இல்லையா, அந்த மானில் இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு நறுமண பொருள். அந்த தண்ணியை எடுத்து அப்படி மோந்து பார்த்தா எதனுடைய நறுமணம் இருக்கோ, கஸ்தூரியினுடைய நறுமணம் இருக்கும். வழங்குதுங்களா? அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு நாளைக்கு மறுமை நாளில் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொர்க்கத்தை திறந்து வைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிபாரிசில் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான், சொர்க்கம் நுழைவான். இப்படி ரசூலுல்லாஹ் நாளைக்கு மறுமை நாளில் ரொம்ப உயர்வான விஷயங்களை கொடுத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கண்ணியப்படுத்துவான். அப்படி நான் கொடுக்கும்போது நீங்கள் அதை பொருந்தி கொள்வீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காமிக்கிறான். வழங்குதுங்களா? அடுத்து அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அடுத்து அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறான், அவன் உம்மை அனாதையாக கண்டபோது உம்மை அவன் அரவணிக்கவில்லையா? அலம் யஜிதுக, அவன் உங்களை பெற்றுக்கொண்ட போது யதீமன் அனாதையாக, வழங்குதுங்களா, ஃபஆவா, அவன் உங்களை அரவணிக்கவில்லையா? அல்லாஹ் தஆலா கேட்குறா, என்ன நாயகமே இதுக்கு போய் நீங்கள் வருத்தப்பட்டுட்டீங்களே, உங்களுக்கு பிறக்கும் போதே வாப்பா இல்லை, பிறக்கும் போதே யார் இல்லை, வாப்பா இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயிற்றில் இருக்கும்போது யார் வஃபாத் ஆயிடுறாங்க, பெருமானாருடைய வாப்பா வஃபாத் ஆயிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த உடனேயே ஆமீனா அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பால் கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டதுனால உடனே தாயை விட்டு பிரிந்து ஹலீமத்து சாதியான்னு சொல்லக்கூடிய பெண்ணிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒப்படைக்கப்படுகின்றாங்க. தாயினுடைய பாசமே தெரியாத அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிறாங்க. 6 வயதில் தாயும் என்ன செஞ்சிடறாங்க, மௌத்தாயிடுறாங்க. 9 வயதில் பெரிய தந்தையும் என்ன செஞ்சிடறாங்க, மௌத்தாயிடுறாங்க. இப்படி யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா உங்களை அரவணிக்கலையா, அல்லாஹ் உங்களுக்கு கை கொடுக்கலையா, அல்லாஹ் எப்படி கை விடுவான் நீங்கள் நினச்சிங்க நாயகமே அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கேட்குறான். வழங்குதுங்களா? எத்தீம்னு சொல்லிட்டாலே தாய் தந்தை இல்லைன்னு சொன்னாலே எத்தீம் தான். வழங்குதா? பாப்பா இல்லை உம்மா இல்லைன்னு சொல்லிட்டாலே யாரு தான், அவங்க எத்தீம் தான். அவங்களுக்கு வேற எவ்வளோ பெரிய சொந்தங்கள் உதவக்கூடியதாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய உறவுகள் கோடி கோடியாக கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்க யாரு தான், அவங்க எத்தீம் தான். வழங்குதுங்களா? அனாதைகள் தான். இப்போ நாமளே இருக்கிறோம், நமக்கு ஒரு 30 வயசு 40 வயசு ஆயிடுச்சு, நமக்கு வாப்பா அம்மா இல்லைன்னு சொன்னால் நம்ம யார் தான், அனாதை தான். வழங்குதுங்களா?
அப்போ அல்லாஹ் தஆலா கேட்குறா, அலம் எஜிதுக்க யதீமன் ஃபாவா, நபியே நாயகமே, உம்மை உங்களுடைய ரப்பு அனாதையாக இருக்கும்போது உங்களை அல்லாஹ் தஆலா அரவணைக்காமல் விட்டானா? இப்போ இதெல்லாம் அல்லாஹ் தஆலா வெறுமனே ரசூலுல்லாஹ்ட்ட மட்டும் கேட்கல, நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கைக்கும் அது பொருந்தும். வழங்குதா? நாம் யோசித்து பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு சிரமம் வரும்போது அல்லாஹ் நம்மளை கைவிட்டானா? நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது அல்லாஹ் நம்மளை கைவிட்டுருக்கிறானா? நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய துன்பங்கள் வரும்போது அதுலேயே அல்லாஹ் தஆலா நம்மளை மாள வச்சானா, இல்லை அதுலேருந்து மீள வச்சானா? நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து அல்லாஹ் தஆலா கேட்குறான், வெறுமனே அர்த்தத்தை மட்டும் பார்த்துருவோம். வஜதக லால்லன் ஃபஹதா. அடுத்து அல்லாஹ் கேட்குறான், அவன் உம்மை வழி தெரியாதவராக கண்டபோது உமக்கு அவன் வழிகாட்டவில்லையா? நபியே நாயகமே, வஜதக்க அவன் உங்களை பெற்றுக்கொண்டான், லால்லன் வழி தெரியாதவராக, ஃபஹதா எனவே அவன் உங்களுக்கு வழி காமித்தான். லால்லன் அப்படின்னு சொன்னால் வழி தவறியவர்னு அர்த்தம் கொடுத்துடாதீங்க, வழி தெரியாதவர். வழி தவறியவருக்கும் வழி தெரியாதவருக்கும் வித்தியாசம் இருக்குது. வழங்குதுங்களா? தெரியுதா உங்களுக்கு? வழி தவறியவருக்கும் வழி தெரியாதவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? தொலைஞ்சு போறவங்க. அப்புறம் ரெண்டு நீங்க சொல்றதுக்கு வித்தியாசம் இல்லையே. தெரியாம நின்றுக்கிட்டா வழி தெரியாதவர், தெரியாம வேற தெருக்கு போயிட்டா அவர் வழி தவறியவரா? அப்படியா? வழி தெரியாதவர் அப்படின்னு சொன்னால் தெருக்குள்ள ஊருக்கு போகிற வழி தெரியாதவர் இல்லைம்மா. நன்மை தீமையை அறியாத நிலையில் இருக்கும்போது ஒருத்தர் தவறுக்கு போகாமல் இருக்காருன்னு சொன்னால் அவர் வழி தெரியாதவர். வழங்குதா? நன்மை தீமைனா என்னங்கிறது தெரிஞ்சே வேறுமனே தப்பு செய்கிறவர் வழி தவறி போனவர். இன்றைக்கி நாம் வழி தெரியாதவங்களா வழி தவறி போனவங்களான்னு கேட்டால் நம்ம எல்லாமே வழி தவறி போனவங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். வழங்குதா? தொழுதா நன்மை, தொழலைன்னா பாவனுங்கிற அந்த வழி தெரியுது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? தொழாமலே நாம் இப்போ யார்? தவறியவர். வழங்குதா? ஒருத்தருக்கு தொழுதா நன்மை, தொழலைன்னா பாவம் அப்படிங்கிறது தெரியாமலே ஒருத்தர் இருந்துக்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு கண்ணு கேட்காதவர், காது தெரியாதவர், வாய் பேச முடியாதவர். இப்போ இவருக்கு ஏதாவது நம்ம ஈமானை பற்றி அமலை பற்றி சொல்ல முடியுமா? கண்ணும் தெரியலை, காதும் கேட்கல, வாயும் பேச முடியல, ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ இவங்கெல்லாம் வழி தெரியாதவர்கள். இவங்கெல்லாம் யார்? வழி தெரியாதவங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாயகமே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்யணும் நீங்கள் தெரியாமல் இருக்கும்போது யாருமே, இது இந்த ஆயத்துக்கு பின்னாடி பெரிய அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் யார்கிட்டையும் போய் கல்வியை கற்கலை. ரசூல்லா ஏதாவது ஒரு வாத்தியார்கிட்ட போய் எழுத படிக்க கற்றுக்கிட்டாங்களா? ரசூல்லா யார்கிட்டயா போய் கணக்கு கற்றுக்கிட்டாங்களா? ரசூல்லா யார்கிட்டயா போய் மருத்துவத்தை கற்றுக்கிட்டாங்களா? யார்கிட்டயா போய் குடும்ப வேலை கற்றுக்கிட்டாங்களா? யார்கிட்டயா போய் அரசியலை கற்றுக்கிட்டாங்களா? யார்கிட்டையும் ரசூல்லா எதையும் என்ன செஞ்சுக்கல? கற்றுக்கலை. எல்லாரும் ரசூல்லாட்ட இருந்தால் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? கற்றுக்கிட்டாங்க. அப்போ அல்லாஹ் அதான் சொல்கிறான், நபியே நாயகமே, நீங்கள் வழி தெரியாதவராக இருக்கும்போது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழிகாட்டலையா? அல்லாஹ் உங்களுக்கு எல்லா நேரத்திலும் எல்லாத்தையும் என்ன செஞ்சனேன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மாலங்குதுங்களா? அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நபியே நாயகமே, அவன் உம்மை வறியவராக கண்டபோது உமக்கு அவன் தன்னிறைவை தரவில்லையா? அல்லாஹ் தஆலா கேட்குற, நபியே நாயகமே, நீங்கள் ஏழ்மையில் இருக்கும்போது அல்லாஹ் தஆலா நீங்கள் பொருந்தி கொள்ளக்கூடிய அளவுக்கான பொருளாதாரத்தை உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கலையா? வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. வறியவர்னு சொன்னால் ரொம்ப ஒன்றுமே இல்லாதவங்க. மாலங்குதுங்களா? அகுனான்னு சொன்னால் இந்த இடத்துல பணக்காரன்னு வச்சிடாதீங்க. கனியிலிருந்து வந்தது தான் அகுனா. ஆனால் பணக்காரன் நினைச்சக்கூடாது, வைக்கக்கூடாது. மாலங்குதுங்களா? உண்மையான பணக்காரன் யார்? உண்மையான பணக்காரன் யார்? நிம்மதியாக வாழ்கிறோம். அப்படியா? உண்மையான பணக்காரன் யார்? நம்ம நிம்மதி இல்லாமல், பணக்காரன் நிம்மதி இல்லாமல் தான் பணக்காரன் இல்லை. பணக்காரன் சொன்னால் இருக்கிறத வச்சு போதுமாக்கிறவன் தான் பணக்காரன். பணக்காரனா யார்? பணக்காரனா யார் சொல்லுங்கள்? எது இருக்கோ அதை வச்சு மனநிறைவு, தன்னிறைவு, எனக்கு இருக்கிறது போதும், இதை வச்சு என்னால் வாழ முடியும்னு சொல்லி தன்னிறைவோடு வாழ்கிறாங்களா இல்லையா? அவங்க தான் யாருங்க? பணக்காரங்க. இந்த இடத்துல நீங்கள் அல்லாஹ் தஆலா உங்களை பணக்காரனை ஆக்கலையா அப்படின்னு கேட்டால் ரசூல்லா பணக்கார நபிங்கிற லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. வணங்குங்களா? உலகத்திலேயே அதிக பணக்கார நபியாக வாழ்ந்தவங்க சுலைமான் நபி. சுலைமான் நபிக்கு அடுத்து பணக்கார நபியாக வாழ்ந்தவங்க யூசுஃப் நபி. வணங்குங்களா?
ரசூலுல்லாஹ் ஏழ்மையில் வாழ்ந்த ஒரு நபிமா வழங்குதுங்களா? எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஏழ்மை இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் வாரத்தில் 7 நாளும் அடுப்பு எரிந்ததாக வரலாறு கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய அடுப்பில் பூனை படுத்து என்ன செஞ்சுட்டு இருக்குமா, தூங்கிக்கிட்டு இருக்கும். விளங்குதுங்களா அவங்களுக்கு? அப்போ உண்மையான செல்வந்தர் யாருன்னு சொன்னால் தாண்ட எது இருக்கோ அதை வைத்து தன்னிறைவாக வாழ்வது. யார்கிட்டையுமே எனக்கு கொடுங்கன்னு கையேந்தாமல் இருக்கிறவங்க. விளங்குதுங்களா? எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு எதாவது பார்த்து உதவி பண்ணுங்களேன், எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு எதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணுங்களேன், அதை செய்யுங்களேன், இதை செய்யுங்களேன்னு சொல்லி என்ன செய்கிறது, எதிர்பார்த்து வாழ்கிறாங்களா இல்லையா? அவங்க இல்லை பணக்காரங்க. தான்கிட்ட இருக்கிறத வச்சு தன்னிறைவோடு தன்னடக்கத்தோடு வாழ்கிறவங்க தான் யாருங்க? பணக்காரங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் விளங்கி வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய பொருளாதார கஷ்டம் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் யார்கிட்டையுமே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கடனாக கேளுங்க. உதவி பண்ணுங்கன்னு எதாவது கேட்கலாம், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கையேந்தி கேட்குற மாதிரி யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, எதையுமே கேட்கக்கூடாது. வழங்குதுங்களா? அது உங்கள் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபைக்கு ஒரு சஹாபி வருகை தருகிறாங்க. அந்த சஹாபிகிட்ட ரொம்ப ஏழ்மை, ரொம்ப பசி பட்டினியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க மனைவி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் எதாவது கேளுங்க, ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த மனைவி சொன்னதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதாவது தருவாங்கன்னு அந்த சஹாபி ரொம்ப எதிர்பார்ப்போடு ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வரும்போது ரசூலுல்லாஹ் அவர் பயான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? யார் ஒருவர் கஷ்ட காலத்தில் பிறர்கிட்ட கையேந்துவாரோ அல்லாஹ் கடைசி வரைக்கும் அவர்கிட்ட பிறர்கிட்ட கையேந்துற மாதிரியே வாழ வச்சுருவான் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் அவர் பயான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பயானை கேட்டுட்டு கஷ்டத்தில் வந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட எதையுமே கேட்காம அப்படியே உட்காந்துடுறாங்க. அப்படியே என்ன செஞ்சிடறாங்க, உட்காந்துடுறாங்க. வீட்டுக்கு வெறுங்கை வீசின கைமா போகிறாங்க. அவங்க மனைவி கேட்குறாங்க, என்னங்க எதையும் கொண்டு வரலையா? இல்லை நான் போனேன், ரசூலுல்லாஹ் இப்படி பயான் பண்ணாங்க, அதனால் எதுவும் கேட்கல, அப்படி வந்துட்டேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, நல்ல காரியம் பண்ணீங்க. ஒரு வேளை நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட இது கேட்டதுக்கு பின்னாடி நீங்கள் எதாவது கேட்டிருந்தா நம்ம கடைசி வரைக்கும் யார்ட்டையா கையேந்திக்கிட்டே இருப்போம், அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் பரக்கத்து தருவான்ட்டு விட்டாங்க. கடைசியில் மதீனாவிலேயே நம்பர் 1 பணக்கார சஹாபியாக அவங்க வாழ்ந்தாங்க. வழங்குதாங்க உங்களுக்கு? அப்போது தன்னிறைவோடு வாழ்வது தான் உண்மையான என்னதுங்க, பணக்காரன். வழங்குதா? அடுத்து ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். நபியே நாயகமே, எனவே நீங்கள் அனாதையை நீர் கடுகடுக்காதீர். வ அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். யாசிப்பவரை நீர் விரட்டாதீர். வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். உம்முடைய இறைவனின் அருள் கொடைகளை நீர் எடுத்துரைப்பீராக. வழங்குதா? அப்போ உங்கள்கிட்ட யாராவது என்னங்க இப்படி வாழ்ந்தீங்க, நீங்களாம் ஒரு முஸ்லீம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு என்னென்ன நியாமத்துகளை கொடுத்துருக்கானோ அதை அவங்கள்ட்ட நாம் எடுத்துரைக்கணும். அது மாதிரி அனாதைகள் யாரும் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க மேலே நம்ம கடுகடுக்கக்கூடாது. யாசிப்பவர்கள் யாராவது வந்தால் அவங்கள விரட்டக்கூடாது. விளங்குதா? இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய விளக்கங்கள் தெரிஞ்ச ஆயத்து இந்த 3 ஆயத்தும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒத்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒத்த வார்த்தைக்கான அர்த்தம் எழுதியிருக்கீங்களா? எழுதலையா? எதுக்கெல்லாம் எழுதலை? எதுக்கு? வஜதக்க வ இன்னும் வஜதக்க அவன் உங்களை பெற்றுக்கொண்டான். வஜத பெற்றுக்கொண்டான், க உங்களை பெற்றுக்கொண்டான், லால்லன் வழி தெரியாதவராக, வழி தெரியாதவராக, ஃப எனவே ஹதா வழி காட்டினான், ஃப எனவே ஹதா வழி காட்டினான். வ இன்னும் வஜத பெற்றுக்கொண்டான், க உங்களை பெற்றுக்கொண்டான், ஆயிலன் இயலாதவராக, வறியவராக, முடியாதவராக, எப்படினாலும் எழுதிங்க. ஃப எனவே அகுனா செல்வத்தை கொடுத்தான் அப்படின்னு வச்சுக்கங்க, இல்லை தன்னிறைவை கொடுத்தான் அப்படின்னு வச்சுங்க. இல்லைங்களா? ஃப எனவே அல்லாஹ் இவ்வளோத்தையும் சொல்லிட்டான். வணக்கங்களா? உங்களை அல்லாஹ் தஆலா நீங்கள் அனாதையாக இருக்கும்போது அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சான், அரவணைச்சான். நீங்கள் பொருளாதாரம் இல்லாத போது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தன்னிறைவை கொடுத்தா, நீங்கள் வழி தெரியாமல் இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு வழியை காமிச்சான். இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஃப எனவே அம்மல் யத்தீம நிச்சயமாக அனாதைகளை, ஃபலா தக்ஹர், தக்ஹர் அப்படின்னு சொன்னால் கோவப்படாதீர்கள். ஃப எனவே அம்மல் யத்தீம அனாதைகள் மீது, ஃபலா தக்ஹர் நீங்கள் கோவப்படாதீர்கள், விரட்டாதீர்கள்.
தக்குஹர் தன்ஹர் ரெண்டுக்குமே கொஞ்சம் தான் வித்தியாசம். வழங்குங்களா? தக்குஹர் அப்படின்னு சொன்னால் கோவப்பட்டு பேசி அனுப்புவது, தன்ஹர்ன்னு சொன்னால் எதுவும் பேசாமல் அனுப்புறது. அடுத்து இன்னும் அம்மசாயில கேட்பவரை, அம்மசாயில கேட்பவரை, கேட்பவரை சொன்னால் இங்கே யாசிப்பவர்னு அர்த்தம். வழங்குங்களா? கேட்பவர் என்பது வார்த்தைக்கான அர்த்தம், கருத்தர்த்தம், இடம்பொருள் அர்த்தம் வந்து யாசிப்பவர். அம்மசாயில இன்னும் கேட்பவரை ஃபலா தன்ஹர் நீர் விரட்டாதீர். எனவே லா தன்ஹர் நீங்கள் துரத்தாதீங்க, தடுக்காதீங்க, விரட்டாதீங்க. இன்னும் அம்மா நிச்சயமாக பி நியாமத்தி ரப்பிக்க உங்களுடைய ரப்பினுடைய நியாமத்தை கொண்டு ஃபஹத்திஸ் நீங்கள் நினைவுபடுத்துங்கள். இன்னும் அம்மா நிச்சயமாக பி நியாமத்தி நியாமத்தை கொண்டு ரப்பிக்க உங்களுடைய ரப்பினுடைய நியாமத்தை கொண்டு ஃபஹத்திஸ் நீங்கள் நினைவுபடுத்துங்கள். அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க. அல்லாஹ் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கஷ்டம் வரும்போது பாருங்கள், துன்பம் வரும்போது பாருங்கள், நோயில் படுத்து கிடக்கும்போது அல்லாஹ் வந்து புலம்பாதீங்க. அல்லாஹ் எனக்கு இப்படி நோயை கொடுத்துட்டியே, எனக்கு மண்டடியை கொடுத்துட்டியே அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா இருக்கும்போது எப்படி இருந்தீங்கன்னு நினச்சி பாருங்கள். நல்லா இருக்கும்போது என்ன செஞ்சீங்க, எப்படி இருந்தீங்கன்னு நினச்சி பாருங்கள். ஐயூப் நபி சொன்னாங்க, ஐயூப் நபிக்கு 46வது வயசில் ஐயூப் நபிக்கு ஒரு நோய் வந்துருச்சு. அந்த நோயில் 7 வருஷமாக கஷ்டப்பட்டாங்க. அவங்க மனைவி சொன்னாங்க, 7 வருஷமாக இதில் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் அல்லாட்ட இந்த நோயிலிருந்து குணமடைகிறதுக்கு நீங்கள் துவா செய்ய வேண்டாமான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களா, நான் அல்லாட்ட இந்த 7 வருஷம் நோயை நினச்சி நான் கவலைப்படுறதா, இல்லை 40 வருஷம் என்னை நல்லா வாழ வச்சானே அல்லாஹ், அதுக்கு நன்றி செலுத்துவதா நீயே சொல்லுன்னு கேட்டாங்க. வழங்குதா உங்களுக்கு? அப்போ என்ன செய்யணும்? அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணுங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பெரும்பாலும் இதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நான் சொல்லிட்டேன். வழங்குங்களா? அடுத்து நீங்கள் அந்த தமிழை வந்து வாசிப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்குது. சில வாசிக்கும் போது அதனுடைய கொஞ்சம் கொஞ்சம் விளக்கங்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அப்போ வெறும் 4 பேர் தான் வந்திருக்கீங்கம்மா, 5 பேர் வந்திருக்கீங்க. அது லாஸ்ட்டாக வந்தது யார்? இப்படி டெய்லி வந்துடுவீங்களா? இப்படி இன்றைக்கி தானே வந்திருக்கீங்கண்ணே? அன்னைக்கு ஒரு நாள், அந்த ஒரு நாள் வந்துட்டு அப்புறம் இன்றைக்கி வந்திருக்கீங்க. இப்போ கண்டினியூவாக வந்துடுவீங்களா? இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் தான் மாதம் நடக்கும். வழங்குதா? அதுக்கடுத்து பரீட்சைக்கெலாம் பாடமாக்க லீவ் விட்டுருவோம். அப்புறம் நீங்கள் வந்து பரீட்சைக்கு பாடம் பார்க்கணும். அது வரைக்கும் இந்த என்னென்ன எழுதியிருக்காங்க, எவ்வளோ பாடம் போயிருக்கு, என்ன நோட்ஸ் இருக்குது, எதுவும் ரெக்கார்டு இருக்கா, என்ன ஏதுன்னு கேட்டு வாங்கி கொஞ்சம் வீட்டில் ஃப்ரீ டயத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணி படிச்சுக்குங்க. வழங்குதா? கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 4 மாதமாக வரல, அப்படி தானே? கூட தான் இருக்கும். இருந்த போதிலும் சரி, பரீட்சை எழுதுறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம். அதனால் பரீட்சை நல்ல முறையில் எழுதணும். சரியா? என்னத்தையும் எழுதுனாலும் பட்டம் தந்துடும் மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக திரும்ப அடுத்து 3வது முறை ஓதுற மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லாருக்கும் தான், உங்களுக்குன்னு இல்லை. வழங்குதா?